40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதுவும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில மெனோபாஸ் பீரியடு நேரத்தை நோக்கி நகர்றீங்கன்னா, மருத்துவ ஆலோசனை தேவைப்படும். தேவையில்லாம மருத்துவர்கள் பயமுறுத்துவார்கள். பெருசா ஒண்ணும் இருக்காது. யூட்ரஸ் சம்மந்தப்பட்டு இந்த சுக்கிரன், ராகு காம்பினேஷன்லாம் யூட்ரஸ் இண்டிகேட் பண்ணும்போது நெறையா பெண்களுக்கு அ யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயத்த நடக்குதுன்றவன் 4ஆம் வீட்டு அதிபதியும் போய் உட்காந்துருக்கு அப்படின்றபோது, அதெல்லாம் கர்ப்பப்பைய இண்டிகேட் பண்ணும். அப்ப கர்ப்பப்பை பிரச்சனை வருதுன்ற மாரி உங்களுக்கு இல்ல கொஞ்சம் உங்களுடைய அம் பெண் மருத்துவரிடம் போயிட்டு வரக்கான சினாரியோ கிரியேட் பண்ணும். டெஸ்ட் கிஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து அந்த வேலைய செவ்வனே பண்ணுவாரு. ஆனா வந்து ஒண்ணும் இல்லன்னு தான் ரிப்போர்ட் வரும். கவலைலாம் பட வேண்டாம். சரியா? எடுக்க சொன்னாங்கன்னா, சரி பிளானட் தன் வேலையை செய்யவே செய்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வர வேண்டியதா. பெருசா நெகட்டிவா வரதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா ராகு எப்பயுமே படம் தான் காட்டுவாரு. அதனால நம்ம கவலைப்பட்டுக்க வேணாம். கிளியர்? ஓகே. 60 வயது தாண்டி ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையில்லாம நீங்களா போட்டு உங்கள குழப்பிக்காதீங்க. இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுதியும் அந்த அளவுக்கு சூப்பரா இல்லன்றபோது, நம்பளா எங்கேயாவது ஓடி போயிடலாமான்ற மாரியான தாட்டெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 15 தேதிக்கு மேல லைட்டா எட்டி பார்க்கும். சுகஸ்தானத்தில் கவனம் தேவை. அம்மாவோட உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. அம்மாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வராம பார்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டா இருக்கக்கூடிய நெகட்டிவ். நான் சொன்ன அந்த அவ்ளோ பாசிட்டிவ் உங்களுக்கு நடக்கப்போது. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மட்டும் தான் இந்த மாதம் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண போகிறது. அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த தடவ நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் குடுக்கும். முடிஞ்சா ரிஷபராசிக்காரங்க என்ன ஆனாலும் சரி, நரசிம்மர கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இல்ல பிரத்திங்கரா தேவிய பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கோ அத போய் பார்த்துக்கோங்க.